ஒருத்தருக்கு அவர் மனைவி வளர்க்குற நாயை கண்டாலே எரிச்சலாக இருந்தது. ஒரு நாள் அதை காரில் ஏற்றிக்கிட்டு போய் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு பூங்காவில் விட்டுட்டு வந்தார். ஆச்சரியம், அவருக்கு முன்னால் வீட்டில் இருந்தது அந்த நாய். கடுப்பாகி அடுத்த நாள் அந்த நாயை 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு மைதானத்தில் விட்டுட்டு வேறு வேறு சாலை வழியாக வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் ஆச்சரியம், வீட்டில் நாய். 3வது நாள் காரில் நாயோட ஒரு முடிவோடு புறப்பட்டார். காரை எங்கெங்கேயோ செலுத்தினார். வழியில் குறுக்கிட்ட ஆற்றை கடந்து ஒரு பாலத்துக்கு மேலே ஏறி இறங்கினார். இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி இப்படியா ரொம்ப தூரம் போய் ஒரு தெருவில் அந்த நாயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக காரை கிளப்பிட்டு வந்தார். வழியில் ஒரு இடத்துல காரை நிறுத்தி மனைவிக்கு ஃபோன் பண்ணி, உன் நாய் வீட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டார். இருக்குதே, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாங்க. அதுக்கு அவர், அந்த நாய்கிட்ட ஃபோனை கொடு, வீட்டுக்கு வர வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.